குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்எம்எஸ் சீரீஸில் 8ஆம் வகுப்பு புவியியல் வானிலை மற்றும் காலநிலை அப்படிங்கிற பாடத்திலிருந்து நாம் 13 வருஷ கொஸ்டினை எடுத்துக்கிட்டு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இந்த பாடத்தில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கப்புறமா இந்த பாடத்துலேருந்து என்ன மாதிரியான கேள்விகள்லாம் எப்படி இந்த பாடத்தை படிக்கணும் நீங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2014 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். வரைபடத்தில் டேஸ் என்பது ஒரே அளவுள்ள காற்றழுத்தத்தினை கொண்டுள்ள வெவ்வேறு இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகள் 4 கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சம அழுத்த கோடுகள், இதுதான் ஆன்சர். அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள், தீவிர சுழற்சியுடன் சுழலும் காற்று தொகுதியினை டேஸ் என்கிறோம். தீவிர சுழற்சியுடன் சுழலும் காற்று தொகுதியினை டேஸ் என்கிறோம். இது 2015 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 4 கொடுத்துருக்காங்க, வாட்சி பாருங்கள். ஆன்சர் என்னது? சூறை காற்று. அதற்கடுத்து 2016 ஒரு சின்ன இது கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். வியாபார காற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, வியாபார காற்று அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு அடிக்கும் பார்த்தா பசிபிக் பெருங்கடலில் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன குழு. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. 2016. அடுத்து 2017 பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டுபிடிக்கும்னு சொல்லி ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. கோள் காற்றுகள், பருவகால காற்றுகள், மாறும் காற்றுகள், பகுதி நேர காற்றுகள். இங்கிட்ட பாருங்கள், கோள் காற்றுகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? துருவ காற்றுகள். அது சரிதான். கோள் காற்றுகள்னால் துருவ காற்றுகள் தான். அடுத்து 3 பாருங்கள், மாறும் காற்றுகள், அது சூறாவளி, அதுவும் சரிதான். அடுத்து 4 பாருங்கள், பகுதி நேர காற்றுகள், அது மேலை காற்றுகள், அதுவும் சரிதான். அப்போ எது தவறு? பருவகால காற்றுகள், கடல் காற்றுகள்னு கொடுத்துருக்காங்க, அது தவறானது. ஸோ 2014 கேட்கப்பட்ட கேள்விக்கு தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவகால காற்றுகள் கடல் காற்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்குது. அடுத்து 2018 நார்த் அப்படிங்கிறது, நார்த் அப்படின்னா என்ன? நார்த் என்பது டேஸ் நாட்டின் குளிர்தல காற்றாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு ஆன்சர் மெக்சிகோ வளைகுடா. அதுக்கடுத்து 6வது, சம சூரிய வெளிச்சக்கோடு உள்ள இடங்கள். சம சூரிய வெளிச்சக்கோடு அப்படின்னாலே அது என்னது? 4 இது கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்கக்கூடியது ஆன்சர் 3ஆவதாக இருக்கக்கூடியது ஐசோகெல். என்னது? ஐசோகெல். அடுத்து 2019, கடகரேகைக்கும் மகரரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி டேஸ் எனப்படும். கடகரேகைக்கும் மகரரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 8வது 2019 கேட்டிருக்காங்க. டேஸ் என்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. எந்த கருவி காற்றோட வேகத்தை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தா பியோபோர்டு அளவை அப்படிங்கிற ஒரு கருவி. அடுத்து 9, கீழ்கண்டவற்றில் எது சம அளவு சூரிய வெளிச்சம் உள்ள இடங்களை இணைக்கும் கோடு? ஏற்கனவே வந்துச்சு, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் 2024 ஐசோகெல். அடுத்து 10, உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாகும் காற்று. உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாகும் காற்று டேஸ் என அழைக்கப்படுகிறது. என்ன என்று அழைக்கப்படுகிறது? புயல். இது 2026 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 இன்னொன்று பாருங்கள், சரியான கூற்றுகள் தவறான கூற்றுகளை கண்டுபிடி. ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் சரியான கூற்றுகள் தவறான கூற்றுகள் கண்டுபிடி. எது சரி எது தவறுன்னு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். கீழே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நான் அது உங்களுக்கு கொஸ்டின் கட்டுறேன், புரியும். இப்படி கொடுத்துருப்பாங்க. முதல் 4 இது கொடுத்து கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1வது ஆப்ஷன், 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன், 4வது ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. ஸோ நம்ம ஆப்ஷன் 3 தேர்ந்தெடுத்துடலாம், 1 மற்றும் 2 அப்படின்னு. ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்றுகள். எஸ். 2வது, புவியின் கோள வடிவமே வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வெப்பநிலையை பெறுவதற்கு காரணமாக அமைகிறது. இதுவும் சரிதான். 3வது, சூரிய கதிர்வீச்சிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் 4 வழிமுறைகளில் புவியை வந்தடைகிறது. இது தவறு. 3 வழிமுறைகளில் புவியை வந்தடைகிறது. 4 பார்த்தீங்கன்னா அதிக காற்றழுத்தம் என்பது வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் குறைவாக இருக்கும். அதிக காற்றழுத்தம்னாலே அழுத்தம் அதிகமாக இருக்கும்னு சொல்லணும். ஸோ இதுவும் தவறு. ஸோ 3 4 தவறுங்கிறதுனால நமக்கு சரியான ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2. ஸோ இனிமேல் இந்த பாடத்தில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பொறுத்தவரையும் பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது உள்ளேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2023 அப்புறமே ஓரளவுக்கு டேரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எதை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக படிச்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு இருக்கு பாருங்கள். இந்த உங்களுக்கு தெரியுமால புவியின் ஈர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் தக்க வைத்துக் கொள்கிறது. அந்த வளிமண்டலத்தில் என்னென்ன விகிதங்களில் அந்த வாயுக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். எந்தெந்த வாயுக்கள் அந்த வளிமண்டலத்தில் இருக்குது அப்படிங்கிறது. இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா இதில் எப்படி வேணாலும் கேட்கலாம். 1 மார்க்கில் கேட்கலாம், சரியான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்கலாம். எந்த மாதிரி வேணாலும் கொஸ்டின்ஸ் இதில் கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது என்னது? வளிமண்டலத்தில் காற்றுல 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.97% ஆர்கன்,
0.03% கார்பன் டை ஆக்சைடு, 0.04% வாயுக்கள் மற்றும் நீராவியும் உள்ளன. இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா இதிலேருந்து கேள்விகள் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும். அடுத்து வானிலை காலநிலைலாம் என்ன அப்படின்னு படிச்சுக்கணும். வானிலைக்கும் காலநிலைக்குள்ள வரையறைகளை நீங்கள் இன்னொன்னிக்கணும் படிச்சுக்கணும். அதில் உங்களுக்கு தெரியுமா ஒரு இது கொடுத்துருப்பாங்க. கிளைமேட் அப்படிங்கிற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. அவங்க கேள்வி கேட்கலாம். கிளைமேட் அப்படிங்கிறது பண்டைய எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிளைமோ என்றதால் தமிழ்லேருந்து என்னென்னு பேர்? சாய்வு கோணம். இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வானிலை அப்படிங்கிறத பற்றி ஒரு வரையறை இது நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வானிலை வந்து அடிக்கடி மாறக்கூடியது. வானிலைக்கும் காலநிலைக்குள்ள வித்தியாசம் நீங்கள் ஸ்கூலில் நடத்தும் போது படிச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு ஜஸ்ட் வாட்சா போதும். காலநிலை இங்கே சொல்லியிருக்காங்க. காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரி. இது 35 வருடங்கள் கணக்கிட்டு கூறுவதாகும். அதே மாதிரி வானிலையை போன்ற காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது அல்ல அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை கட்டுப்படுத்தும் காரணிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வானிலை மற்றும் காலநிலை தீர்மானிக்க முக்கிய காரணிகள் அப்படிங்கிறதுல வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்காங்க போது இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்றழுத்தம், ஈரப்பதம் மற்றும் காற்று. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். வளியியல் அப்படின்னா என்னது? வானிலையின் அறிவியல் பிரிவு. காலநிலையியல் அப்படின்னா என்னது? காலநிலையின் அறிவியல் பிரிவு அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து புவியின் துருவப்பகுதிகளில் வந்து சூரிய கதிர்கள் சாய்வாக விழுகிறதுனால தான் அங்கே வந்து வெப்பம் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பூமத்திய ரேகை பகுதியில் சூரிய கதிர்கள் எப்படி விழுகுது? செங்குத்தாக விழுகுது. அதனால் அங்கே பயங்கர வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ துருவப்பகுதியில் சாய்வாக சூரிய கதிர்கள் விழுகுது. பூமத்திய ரேகையில் எப்படி விழுகுது? செங்குத்தாக விழுகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வானிலை முக்கிய கூறுகள் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்டு உங்கள் புக்கில் வந்து பக்கம் வந்து 111 இதில் 113 இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா. இது முக்கியமானது நீங்கள் படிச்சுக்கணும். சூரிய கதிர்வீச்சுகளிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் 3 வழிமுறைகளில் புவியை வந்தடைகிறது. சூரியனிலிருந்து பூமிக்கு எத்தனை வகைகளில் எத்தனை வழிகளில் வெப்ப ஆற்றல் வருது அப்படின்னு கேட்குறாங்க. 3 வழிகளில் வருது. என்னென்ன வழி? வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல் மற்றும் வெப்ப சலனம். அதோட அடுத்து இன்னொன்று கேட்கலாம். புவியோட அதை வாசிக்கிறேன். புவியின் வளிமண்டலம் சூரிய கதிர்வீசலை விட புவி கதிர்வீசலால் தான் அதிக வெப்பமடைகிறது. புவியோட வளிமண்டலம் வந்து எதன் மூலமாக அதிக வெப்பமடையுது அப்படின்னு கேட்டால் சூரிய கதிர்வீசலை விட எந்த கதிர்வீசலால் தான் வெப்பமடைகிறது? புவி கதிர்வீசலால் தான் அதிக வெப்பமடைகிறது. சூரியன்னு போட்டக்கூடாது. புவி கதிர்வீசலால் தான் அந்த புவியோட வளிமண்டலம் வந்து அதிகமாக வெப்பமடைகிறதுன்னு போகணும். அடுத்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம சில சமயம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் மலைக்கு போகும்போது எப்படி குளிருது? மேலே ஏற குளிருதில்ல, அதுக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 1000 மீட்டர் உயரம் கீழேருந்து கடல் மட்டத்திலேருந்து 1000 மீட்டர் உயரத்துக்கு எத்தனை வெப்பநிலை குறையுமா? 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்னமா குறைந்துக்கிட்டே இருக்குமா? இதைத்தான் வெப்ப குறைவு வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 மீட்டர் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளோ வெப்பம் குறையுது? 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையுது. அடுத்து இந்த 114 பக்கத்தில் இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 6 வகையான கோடு கொடுத்து இது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மேலே கொடுத்துருக்காங்க. நில வரைபடங்களின் வானிலை கூறுகளின் பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலம் காண்பிக்கப்படுகிறது. இதில் வந்து ஐசோதெர்ம்னா என்ன, ஐசோக்ரைம்னா என்ன, ஐசோகெல்னா என்ன, ஐசெல்லோ பார்னா என்ன, ஐசோபார்னா என்ன, ஐசோஹைட்ஸ்னா என்ன. ஸோ ஐசோதெர்ம் அப்படின்னா சம வெப்ப கோடு. ஐசோக்ரைம் அப்படின்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. ஐசோகெல் அப்படின்னா சம சூரிய வெளிச்ச கோடு. ஐசோல்லோ பார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு. ஐசோஹைட்ஸ்னா சம மழையளவு கோடு. இதை நீங்கள் படிச்சுக்கணும். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். இதிலேருந்து ஏதாவது ஒன்று சம சூரிய வெளிச்சக்கோடு எதை குறிக்கிறது அப்படின்னா ஐசோகேல் அப்படின்னு சொல்ல தெரியணும். சம மலையளவு கோடு எதை குறிக்கிறதுனா ஐசோஹைட்ஸ்ன்னு சொல்ல தெரியணும். இதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், வெப்பநிலை அளவிடுதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன வெப்பநிலை அளக்கக்கூடிய அளவு என்னன்னு நமக்கு தெரியும். செல்சியஸ், ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின். இந்த கெல்வினை நான் ஹைலைட் பண்ணல. செல்சியஸ், ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின்னா வெப்பநிலை அளக்கக்கூடிய கருவிகள் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொன்று பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலை அப்படின்னு நம்ம டிவியில் வானிலை அறிக்கை படிக்கும்போது கேட்டிருக்கோம். ஸோ அதிகபட்ச வெப்பநிலை எப்போ நம்ம அளப்பாங்க அப்படின்னா பிற்பகல் 2 மணிலேருந்து 4 மணி வரையும். இப்போ குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகாலை 4 மணி முதல் சூரிய உதயத்திற்கு முன் பதிவாகிறது. ஸோ இதை நீங்கள் இந்த டைமிங்கை லைட்டாக படிச்சுக்கணும். அடுத்து வெப்பநிலை வீச்சு அதோட சராசரி என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு லைட்டாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இங்கே முக்கியமானது பாருங்கள். வெப்பநிலை பரவலை சமவெப்ப கோடுகள் மூலம் காணலாம். சம அளவு வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைத்து வரையப்படும் கற்பனை கோடுகள் என்னென்னு பேர்? அதுக்கு பேர்
சமவெப்ப கோடுகள் அப்படின்னு பேர். அடுத்து வெப்பமண்டலம் இந்த இருக்கு பார்த்தீங்க, ஒரு அருமையான படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் நல்லா படிக்கணும். இதில் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே இருங்க, புவியின் வெப்பமண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வெப்பமண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் இந்த வெப்பமண்டலம் எங்கே இருக்குது? மேலே என்ன இருக்குது? கடகரேகை இருக்கா? கீழே என்ன இருக்குது? மகர ரேகை இருக்குது. அதான் இருக்கு பாருங்கள், கடகரேகை மகர ரேகை. இந்த கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்ல தெரியுங்கன்னா வெப்பமண்டலம். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்பகுதி கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியாகும். எது? வெப்பமண்டலம். பொதுவாக வெப்பமண்டலம்னாலே சூரியன்லேருந்து எப்படி கதிர் விழுவும்? செங்குத்தாக கதிர் விழுவும். அதுக்கப்புறம் மித வெப்பமண்டலம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வட அரைக்கோளத்தில் கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாகும். தென் அரைக்கோளத்தில் மகர ரேகைக்கும் அண்டார்டிகா வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாக உள்ளது. இதே சூரியன் சாய்வான கதிர்களை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மித வெப்பமண்டலம். அடுத்து முக்கியமானது குளிர் மண்டலம். குளிர் மண்டலத்தையும் துருவ மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். குளிர் மண்டலத்தில் உறைபனி மண்டலம்னு சொல்லலாம், துருவ மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம சிம்பிளாக நான் இங்கே எழுதியிருக்கேன். இது எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா, தெற்கு அண்டார்டிக் வட்டத்திற்கும் வடக்கு ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. எது? இந்த குளிர் மண்டலம், ஆர்டிக் மண்டலம். இந்த இருக்குல்ல துருவ மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் தெற்கு அண்டார்டிக் வட்டத்திற்கும் வடக்கு ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை நல்லா நீங்கள் படிச்சுக்கணும், இந்த வார்த்தைகளை நல்லா படிச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மித வெப்பமண்டலம் எங்கே இருக்குது, வெப்பமண்டலம் எங்கே இருக்குது, அண்டார்டிக் வட்டம் எங்கே, குளிர் மண்டலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆர்டிக் வட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 66 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படி சொல்கிறது பாருங்கள், 66 டிகிரி 30 நிமிடம் வடக்கு, 66 டிகிரி 30 நிமிடம் வடக்கு. இதை அப்படி தான் வாசிக்கணும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு பாருங்கள், கடகரைக்கு பாருங்கள் 23 டிகிரி 30 நிமிடம், இது என்னது? வடக்கு. அதே மாதிரி நிலநடுக்கோடு என்னது? 0 டிகிரி. நிலநடுக்கோடில் ஒன்றே ஒன்று தான், அது 0 டிகிரி. அடுத்து மகர ரேகை பாருங்கள் 23 டிகிரி 30 நிமிடம் தெற்கு. அதே மாதிரி அண்டார்டிக் வட்டம் பாருங்கள் 66 டிகிரி 30 நிமிடம் தெற்கு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து பொறுத்துக மாதிரி கூட கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஆர்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றுக்கு 0 டிகிரி இது சரியா தவறா இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த ஆர்டிக் வட்டம் எத்தனை டிகிரி எத்தனை நிமிடத்தில் இருக்குது, கடகரேகை எத்தனை டிகிரி எத்தனை நிமிடத்தில் இருக்குது, நிலநடுக்கோடு எத்தனை டிகிரியில் இருக்குது, மகர ரேகை எத்தனை டிகிரி எத்தனை இதில் இருக்குது, அண்டார்டிக் வட்டம் எத்தனை டிகிரி எத்தனை நிமிடத்தில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை படிச்சுக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச வெப்பநிலை குறைவான வெப்பநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூமியில் இதுவரை மிக அதிகமான வெப்பநிலை என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒவ்வொன்றையும் படிச்சுக்கணும். செல்சியஸில் என்ன, ஃபாரன்ஹீட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 56.7 டிகிரி செல்சியஸ், 134 டிகிரி எஃப் ஃபாரன்ஹீட். இது எந்த வருஷம்? 1913. 1913க்கு அப்புறம் இன்னும் நம்ம அதை அதிகபட்ச வெப்பநிலையை நம்ம கணக்கிடலை. அமெரிக்க நாட்டில் கலிஃபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர், அதாவது மரண பள்ளத்தாக்கு. இந்த கிரீன்லாந்து மலைத்தொடர் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மரண பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதுவரை பதிவான அதை எப்படி அதிகபட்ச வெப்பநிலை வந்து நம்ம சொன்னோமோ அதே மாதிரி குறைந்தபட்ச வெப்பநிலை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? -89.2 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறதா இருந்தால் -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வினில் சொல்கிறதா இருந்தால் இது. அதே மாதிரி இது எந்த பதத்தில் பண்ணிருக்காங்க பாருங்கள், 1983ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் நாள் அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் வோஸ்டாக் நிலையத்தில் பதிவாகியுள்ளது. ஸோ இது நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் 1 மார்க் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவு, குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளவு, அதிகபட்ச வெப்பநிலை எந்த ஊரில் பதிவாயிருக்கு, குறைந்தபட்ச வெப்பநிலை எந்த ஊரில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் பார்த்துக்கலாம். அடுத்து மழைப்பொழிவை பற்றி கொடுத்துருக்காங்க. மலைமானி. இதை இந்த மலைமானி வச்சு தான் எத்தனை மழை எத்தனை சென்டிமீட்டர் பேஞ்சிச்சு, 4 சென்டிமீட்டர் பேஞ்சிச்சு, 3 சென்டிமீட்டர் பேஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும்னா அதை கண்டுபிடிக்கிறது. அதை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பக்கம் 116. பொதுவாக மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதிகளில் அதிகமாகவும் துருவப்பகுதிகளை நோக்கி செல்ல செல்ல மழையின் அளவு குறைகிறது. மழைப்பொழிவு மலைமானியால் அளவிடப்படுகிறது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த பகுதியில் மழை பெய்யும், எந்த பகுதியில் குறையும், அந்த மழைப்பொழிவு வந்து எந்த மலைமானி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காற்று அழுத்தம் நம்ம வீலுக்கெல்லாம் செக் பண்ணோம்ல, ஏர் செக் பண்ணோம்ல, அந்த அழுத்தமானி. இதை வச்சு ஏகப்பட்ட கேள்விகள் இங்கே இருக்குது உள்ள. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காற்றின் அழுத்தம் காற்றழுத்தமானியால் அளவிடப்படுகிறது. அப்போ காற்றோட அழுத்தம் எதனால் அளவிடப்படுதுன்னா காற்றழுத்தமானி. அடுத்து கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு. சாதாரணமாக அந்த காற்றழுத்தத்தோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த 1013.25 மில்லிபார். இதை படிச்சுக்கணும். காற்றழுத்தத்தோட அளவு கடல் மட்டத்தில் நிலையான காற்றழுத்தத்தின் அளவு எவ்வளோன்னு கேட்டால் நல்லா பாருங்கள், 1013.25 மில்லிபார். அதே மாதிரி அதை வந்து கிலோ சதுர சென்டிமீட்டரில் சொன்னோம்னா நம்ம எப்படி சொல்லலாம், 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி இந்த குறைந்த காற்றழுத்த பகுதி அதிக காற்றழுத்த பகுதியிலேருந்து சில கேள்விகள் கேட்பாங்க.
குறைந்த காற்றழுத்த பகுதி என்பது வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் குறைவாக இருக்கும். குறைந்த காற்றழுத்த பகுதினா அழுத்தம் குறைவாக இருக்கும். அதிக காற்றழுத்த பகுதினா அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த கேள்வியிலிருந்து இந்த உங்களுக்கு தெரியுமாவும் ரொம்ப முக்கியமானது. அதாவது எப்படி நம்ம உலகின் அதிக வெப்பநிலை குறைவான வெப்பநிலை படிச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துல உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் எவ்வளவுன்னு படிச்சுக்கணும். நம்ம நார்மலான அழுத்தம் எவ்வளோன்னு பார்த்தோம், 1013.25 மில்லி பார்னு பார்த்தோம். இங்கே வந்து மிக அதிக அழுத்தம் எவ்வளோ பதிஞ்சிருக்கு பாருங்கள், 1083 எம்பினா மில்லி பார். 1083 அது வந்து இந்த அகாட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, ரஷ்யாவில் அகாட் அப்படிங்கிற இடத்துல பதிவாயிருக்கு. அதே மாதிரி குறைந்த அழுத்தம் அதிகம் இருந்தால் குறைவாக இருக்கும்ல, அது எவ்வளவு 870 மில்லி பார். இது 1929 டிசம்பர் 12 பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைபூனின் கண்பகுதியில் பதிவானதாகும். இவ்வளவு படிச்சுக்கணும். முக்கியமாக இதுவரை பதிவான அதிக அழுத்தம், இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் அப்படிங்கிறது என்னென்னு படிச்சுக்கணும். எந்த ஊர்னு படிச்சுக்கிட்டால் இன்னும் சிறப்பு. அதுக்கடுத்து காற்றழுத்தத்தை அளவிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய காற்றழுத்த பதிவுத்தாள் பேராகிராம்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நினைவுபடுத்தி தொடர்ச்சியாக பதிவு செய்ய இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈரப்பதத்தை அளக்க எது பயன்படுது அப்படிங்கிறாங்க, ஈரநிலை மானி. அடுத்து ஈரப்பதத்தை அளக்கிறது எது பயன்படுது அப்படின்னு கேட்டால், ஈரப்பதத்தை அளக்க ஈரநிலைமானி, அதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஹைக்ரோமீட்டர். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியுமா, காற்றின் அழுத்தம் குறைவதனால் காற்றில் சுவாசிப்பதற்கான எதுவும் குறையும், ஆக்சிஜன் அளவும் குறையுமா. ஸோ காற்றோட ப்ரெஷர் குறைய ஆக்சிஜனோட அளவும் குறையும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கணும். அடுத்து காற்றுங்கிற தலைப்பில் இது ஒரு முக்கியமானது, கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று. காற்றுனா என்ன அப்படின்னு கேட்டால், கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு காற்று, செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு என்னது, காற்றோட்டம். கிடைமட்டமாக நகர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் காற்று, செங்குத்தாக நகர்ந்துச்சுன்னா வாயு, அதுக்கு பேர் என்னது, காற்றோட்டம். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி காற்றின் அமைப்புகள் 3 பெரும் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள், பருவ காற்றுகள், தலக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப முக்கியமானது, உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல் பலாகி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டார். இது கேட்கலாம், உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடம் தொகுப்பை வெளியிட்டவர் யார், அல் பலாகி அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி கோள் காற்றுகளை வியாபார காற்று, அதாவது ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்று. எடுத்துக்காட்டு வியாபார காற்று. கோள் காற்றுனால அதோட எடுத்துக்காட்டு வியாபார காற்று. இதை நீங்கள் ஒரு படிச்சுக்கணும். அதே மாதிரி பிரேசிலில் வந்து காற்றோட வேகம் ரொம்ப இன்னும் எப்படி இருக்காங்க, குறைவாக இருக்காங்க. காற்றோட வேகம் ரொம்ப குறைவாக இருக்குது எந்த ஏரியா, எந்த நாடுன்னு கேட்டால் என்ன சொல்லிடுறோம், நம்ம பிரேசில் அப்படின்னு சொல்லணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் பியோபோர்ட் அளவை. என்னது, பியோபோர்ட் அளவை என்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுத்தி இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கப்பற்படை அதிகாரியான பிரான்சிஸ் பியோபோர்ட். அந்த பியோபோர்ட் அவர் பேர்லேயே வச்சுட்டார் அந்த கருவிக்கு பேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருவி பாருங்கள், காற்று திசை காட்டி, காற்றோட திசையையும் வேகத்தை அளக்கக்கூடியது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய முக்கியமானது இருக்குது. வானிலை வல்லுநர்கள் காற்றின் திசையை அளவிட காற்று மானி அல்லது காற்று திசை காற்றி, காற்று மானி அல்லது காற்று திசை காட்டி, இது வந்து காற்றோட திசை எந்த திசையில் காற்று அடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. காற்றின் வேகத்தை அளக்கக்கூடிய கருவிக்கு இன்னொரு பேர் என்னது, அனிமா மீட்டர். அனிமா மீட்டரில் நம்ம காற்றின் வேகத்தை நம்ம என்ன பண்ணலாம், அளக்கலாம். ஏற்கனவே பியோபோர்ட் அளவை பார்த்தோம், இதுவும் அனிமா மீட்டரும் ஒன்று. அடுத்து இந்த விண்ட்ரோஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இது 2 வார்த்தை முக்கியம். அந்த விண்ட்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தையும் இந்த பற்றியில் இந்த விண்ட்ரோஸ், இன்னொன்று வந்து என்னது, மீட்டிரோகிராஃப். இந்த 2 வார்த்தை முக்கியம். விண்ட்ரோஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க. விண்ட்ரோஸ்னால் என்னது, காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நில வரைபடத்தில் குறிக்கும் வரைபடத்துக்கு பேர் விண்ட்ரோஸ். மீட்டிரோகிராஃப் அப்படின்னா அல்லது ட்ரிபிள் ரெஜிஸ்டர் அப்படின்னா என்னது, ட்ரிபிள் ரெஜிஸ்டர் அல்லது மீட்டிரோகிராஃப்னா என்ன அப்படின்னு கேட்டால், என்ற கருவி காற்றின் திசை, வேகம், சூரிய வெளிச்சம், மழை ஆகிய வானிலை கூறுகளை வரைபடத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவியாகும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீட்டிரோகிராஃப்னா என்ன, விண்ட்ரோஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வழக்கம் போல் மீள் பார்வை பார்த்துக்கணும், கலைச்சொற்களை ஒரு பார்வை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மதிப்பீடுகள், நீங்களே இந்த பாடத்தை படித்து நம்ம சொன்னதை வச்சு இந்த மதிப்பீடுகள் 1 மார்க் பொறுத்துக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டா இந்த பாடத்திலிருந்து கேட்கக்கூடிய அந்த 2 கேள்விகளையும் நீங்கள் எளிமையாக அந்த என்எம்எஸ் தேர்வில் நீங்கள் அட்டன் பண்ணலாம்.